வாகர்த்தா இவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ பந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது. இந்த சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களை செய்யக்கூடாது, எந்த சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கவும் கூடாது. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் என்கிற பொழுது சனிக்கிழமையிலே கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, சனிக்கிழமையிலே ஆகாரமும் செய்யக்கூடாது, சனிக்கிழமையிலே சாமியை வைக்கப்படாது, சனிக்கிழமையிலே சாமி எடுக்கக்கூடாது. இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாத நாள். சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு இவ்வாறு அந்த வழிபாட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே பிதர்களுக்குரிய நாளாக பிதர்களை வேண்டி விரதமிருந்து அனுஷ்டிக்கின்ற அமாவாசை விரதம். இந்த அமாவாசையிலே தாய் தகப்பன் இல்லாதவர்கள் விரதமாக இருந்து அப்பாவோ அம்மாவோ இல்லை என்றால் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்யலாம். பொதுவாக இந்த அமாவாசையிலே அது அப்பாவுக்கு மட்டும்தான், அம்மா இல்லாதவர்கள் பௌர்ணமியிலே என்று ஒரு சிலர் பேசிக்கொள்வார்கள், அது சிலர் கேட்டுக்கொள்வார்கள். அமாவாசை திதி பிதர்களுக்குரியது. அது அப்பாவாக இருக்கலாம், அப்பாவை பெற்ற அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மாவளி தாத்தாவாக இருக்கலாம். பிதர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசையிலே விரதமாயிருந்து பிரார்த்தனைகள் செய்வதும் அதே போல் தர்ப்பணங்கள் செய்வது. இது அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் 7 மணிக்கு வேலைக்கு போக வேண்டும், 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு போகிறேன் என்றால் அது ஆகாது, பலன் தராது. இது சிரத்தையோடு செய்ய வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லை கொண்டு வந்த அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்லாதவர்கள் அவர்களுக்காக இந்த ஒரு நாள் விரதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதங்களிலும் வருகின்ற இந்த அமாவாசை பிதர்களுக்குரிய விரத அனுஷ்டானத்துக்குரிய அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்வது. அப்பா இல்லை என்றால் அந்த அப்பாவுடைய படத்தை எடுத்து துடைத்து மஞ்சள் தனியால் கழுவி குறி வைத்து பொட்டு வைத்து சாம்பனை தூவமிட்டு அவருக்கு விருப்பமான நிவேதனங்கள் வைத்து அல்லது ஒரு பாயசத்தை வைத்து ஒரு பொங்கலை வைத்தோ அல்லது நாம் சமைக்கின்ற உணவுகளை படைத்து பிரார்த்தனை செய்து அவர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் குளிர்ந்து ஆசி வழங்குவார்கள். அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை, இல்லை இருவருமே இல்லை என்றால் கூட இந்த இருவருடைய படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். எனவே இந்த கண்டிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளுக்கு இது மிக 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 முக்கியம். அப்பா இல்லாதவர்கள், இது மூத்த அண்ணா இருக்கிறார், அண்ணா செய்தால் போதும், நான் விரதம் இருக்க தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. அல்லது தம்பி செய்யட்டும், நான் செய்ய தேவையில்லை, இரண்டாவது அண்ணா செய்யட்டும், இரண்டாவது தம்பி செய்யட்டும் என்று சாற்றுகள் சொல்லக்கூடாது. ஆண் பிள்ளைகள் எத்தனை பேராக அத்தனை பேருக்கும் அதற்கு உரிமை உண்டு. அவர்கள் அத்தனை பேரும் இந்த
தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையில் செய்ய வேண்டும். அவ்வாறு நமக்கு மாதங்கள் தோறும் முடியாதவர்கள் தான் இந்த ஆடி அமாவாசையிலே, தை அமாவாசையிலாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பார்கள். எனவே இது ஒரு மாதத்திலே ஒரு நாளைக்கு நம்மை பெற்ற தாய்க்காகவோ அல்லது தகப்பனுக்காகவோ இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த பிதர்களுடைய ஆத்மா மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். இந்த நல்ல சிந்தனையோடு இந்த அமாவாசையை நாமும் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்து, அப்பா அம்மா வயதிலே உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒருபடி உணவை கொடுத்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதோடு இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, ஐயப்ப சுவாமியுடைய வழிபாடு ஈடுபடுகின்றவர்களுக்கும் இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவ காலத்தின் 25ஆம் நாள். எங்கள் வாழ்விலே நாங்கள் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று விளங்குவதற்கு, அதை எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் சில வேளைகளிலே செய்கின்ற முயற்சி என்னவென்றால் அடுத்தவர்களை தாழ்த்துவது, அடுத்தவர்களோடு எங்களை ஒப்பிட்டு அவர்களிலும் பார்க்க அல்லது அவர்களைப் போல நாங்கள் இல்லை என்று சொல்லுவதிலே பெருமிதம் கொள்ளுகின்றோம். அப்படி அடுத்தவர்களை நாங்கள் மட்டம் தட்டுகின்ற பொழுது, அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள், மதிப்புக்குரியவர்கள், நல்லவர்கள் என்று எங்களை பாராட்ட விரும்புகின்ற பொழுது கடவுளுடைய சன்னிதானத்திலே நாங்கள் தோல்வியை காணுகின்றோம். எங்களுடைய உண்மையான நிலையிலே நாங்கள் அப்படி அல்ல என்று எண்பிக்கின்றோம். அதனால் இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு பரிசேயரும் ஒரு வரி தண்டுபவரும் இருவரும் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். பரிசேயர் இந்த ஆலயத்திற்கு முன்னால் சென்று ஆண்டவரை பார்த்து, நான் வாரத்திலே 2 முறை நோன்பு இருக்கின்றேன், நான் மன்றாடுகின்றேன், 10ல் 1 கொடுக்கின்றேன் காணிக்கையாக, இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய செயல்களை அடுக்கிக் கொண்டு போகின்றார். எல்லாம் நல்ல செயல்கள். ஆனால் அவருடைய மனம் மிகவும் கீழ்த்தரமான நிலையிலே இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் சொல்லுகின்ற ஒரு பெரும் ஒப்பீடு என்னவென்றால், இந்த ஆயக்காரனைப் போல, வரிதண்டுகின்றவனைப் போல அல்லாமல் இருப்பதற்கு நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று. அந்த கணமே அவர் கடவுளுடைய சன்னிதானத்திலே தோற்று போய்விட்டார். ஆனால் வரி தண்டுகின்றவராக இருக்கின்றவர் தன்னுடைய பாவ நிலையை, தன்னுடைய தாழ் நிலையை ஒப்புக்கொள்ளுகின்றவராக, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு இரங்கும் என்று தன்னுடைய சிரம் தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது இயேசு அவரை சுட்டி காட்டி, இறைவனுக்கு உகந்தவராக இருக்கின்றவர் இந்த பாவி என்று சொல்கின்றார். ஆனால் நாங்கள் பாவியாக இருக்கின்றோம் என்பதனாலே அது சரி என்று நாங்கள் நியாயப்படுத்துவதல்ல. பாவி என்று என்னுடைய உண்மையான நிலையை, என்னுடைய தாழ்நிலையை ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது நான் ஒரு உயர்ந்தவனாக மாறுகின்றேன் கடவுளுடைய சன்னிதானத்திலே. ஏனென்றால் நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, நான் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு என்னுடைய பெருமையை நான் பறைசாற்றவில்லை. பெரும்பாலும் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பேச்சுக்கள்,
எங்களுடைய செயல்கள் எல்லாம் அடுத்தவர்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஒப்பிடுவதனாலே நாங்கள் உயர்வாக எப்பொழுதும் கருதுகின்றோம். அவர்களை பற்றி குறை கூறுகின்ற பொழுது நான் குறையில்லாமல் இருக்கின்றேன், அவருடைய வாழ்க்கையிலே அவர் முன்னேற்றம் காணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏதோ முன்னேறுகின்றேன் என்ற ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு. இப்படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உரையாடல்களிலே அதிகமாக எங்களுடைய உரையாடல்களிலே நாங்கள் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அவர்களை குறை கூறி அவர்களிலே குற்றம் கண்டுபிடித்து அவர்களை தாழ்த்துகின்றோம். அதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் எங்களை பார்க்க முடியும் என்று நினைக்கின்றது. அது ஒரு ஏமாற்றம். நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் அடுத்தவர்களை நாங்கள் பார்த்து, அதாவது எட்டி பார்க்கின்றது போல, ஒளிந்து பார்க்கின்றது போல, அடுத்தவர்களிலே குறை கூறுகின்ற, அடுத்தவர்கள் தவறிழைக்கின்றார்கள், அவர்கள் செய்வது எல்லாம் பிழை, அவர்கள் சொல்லுவது எல்லாம் பொய், இவ்வாறு நாங்கள் அவர்களை பற்றி எங்களுடைய மனங்களிலே ஏராளமான நேரத்திலே நாங்கள் இந்த மனங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்களை ஆய்ந்து பாருங்கள். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக எங்களுடைய வாழ்வையும் அடுத்தவருடைய வாழ்வையும் மலர வைப்பதற்காக அல்லது இறைவனை நாங்கள் போற்றி புகழுவதற்காக நினைக்கின்றோமா, அல்லது நாங்கள் அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்களாக, அவர்கள் பழி வாங்குகின்றவர்களாக, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களிடம் இருந்து நாங்கள் ஒளிந்து கொள்வதற்காக அடுத்தவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த தவ முயற்சியின் மிக மிக முக்கியமானது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய உடலை உறுப்பது, எங்களுடைய உணவிலே நாங்கள் எப்பொழுதும் அது கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அல்லது தியாகம் செய்ய வேண்டும் என்பதிலும் பார்க்க அவைகளெல்லாம் நல்லது. ஆனால் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் தூய்மையாக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயல்களும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அடுத்தவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாமல், தீமை நினைக்காமல், அவர்களை பற்றிய அந்த தவறான எண்ணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அதுதான் மிக மிக உயர்ந்த நோன்பு ஆகும், தவமாகும். இப்படிப்பட்ட அந்த தூய்மையான வாழ்வை நோக்கி நாங்கள் வழிநடப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா,
கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்கச் செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.